Hello everyone, welcome to my channel Chithu's Kitchen Spot. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளியில் ரம்யா பாண்டியன் பண்ண பாபாஜி ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காய்ங்க எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை குக்கரில் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு கட் பண்ண கேரட், கலருக்காக ஒரு 4 பீஸ் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. பாதி தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 2 விசிலுக்கு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாபாஜி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஸ்பூன் போல் முழு மிளகு, 1 பிரிஞ்சி இலை, பட்டை 1, 2 ஏலக்காய், 6 கிராம்பு, காரத்துக்காக 4 வரமிளகாய், கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுட்டு நம்ம இந்த காய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருக்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்து கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின குடமிளகாய் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாபாஜி மசாலாலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குடமிளகா வேகிற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். குடமிளகா மசாலா எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப கெட்டியமாக இருக்கிறதுனால நம்ம காய் வேக வச்ச தண்ணியிலேருந்து ஒரு 1/2 கப் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வேக வச்ச பச்சை பட்டாணி. நீங்கள் இந்த பச்சை பட்டாணியை மற்ற காய்ங்க வேக வைக்கும் போதே கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக சால்ட் வேணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப கெட்டியமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னமும் கொஞ்சம் காய் வேக வச்ச தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ
இப்போ இது எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியையும் இதில் தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பாவ் பண்ணை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் இல்லை தவாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடிமேட் பாவ் பன்லாம் கடையில் கிடைக்கும். இன்றைக்கி நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா பாவ் பன்னுக்கு நடுவில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து தவாவில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான பாவ் பஜ்ஜி நம்ம இப்போ வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சித்தூஸ் கிச்சன் ஸ்பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.